பீதோசுதின் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு இனிமையான சகோதர சகோதரிகளே, ஏதோ நம்முடைய தாய் குருசலின் அவருடைய விண்ணக பிறப்பினுடைய 30ஆம் நாள் நினைவை கொண்டாடுவதற்காக அவருடைய பிள்ளைகளினுடைய குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளாகிய நாம் அனைவரும் இணைந்து ஏதோ இந்த திருத்தலத்தினுடைய திருப்பீடத்தை சூழ்ந்து வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அந்த தாயினுடைய பெயரால் வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய பிரிவை நாம் துயராற்று நிகழ்வாக இந்த நாளில நினைவு கூறுகின்ற இந்த நாளில அவரோடு வாழ்ந்து, அவருக்காக வாழ்ந்து, அவரால் வாழ்ந்த அவர்களுக்கு அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் நாம் தெரிவிக்கிறோம். இந்த இழப்பை தாங்கிக் கொள்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் மனபலத்தையும் அந்த தாயோடு உறவு கொண்ட அத்தனை பேருக்கும் இறைவன் நிறைவாக வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில நாம் செபிக்கிறோம். அதே வேளையில் நேற்றைய தினத்தோடு அவருடைய 80வது வயது 11/2/1937 ஆண்டு லூர்து அன்னையினுடைய விழாவென்று பிறந்த அவர்கள் ஏதோ லூர்து அன்னையினுடைய விழாவின் பொழுது அவர் விண்ணக வாழ்வையும் பெற்றிருக்கிற 30வது நாளை நாம் நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் இறைவன் இந்த தாய்க்கு செய்த அனைத்து உதவிகளுக்காகவும், அவர் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும், எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவனுக்கு அவர் பெயரால் நான் நன்றி சொல்லுகிறோம். ஏதோ விண்ணக வாழ்வை இறைவன் அவருக்கு பரிசாக அளித்து ஆண்டவரை பார்த்து அவருடைய விதிமுறைகளின்படியும் நெறிமுறைகளின்படியும் நடப்பவர்களை இறைவன் தன்னுடைய பார்வையினால் நிரப்புகிறார் என்ற சிந்தனையோடு ஏதோ அவருடைய வழிகளிலே முழுவதுமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த தாய்க்கு விண்ணக பேரின்பமாகிய அந்த முடிவில்லா பேரானந்தத்தை இறைவன் நித்தியத்திற்கும் வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில நாம் செபிக்கிறோம். பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து நம்ம இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்றம் செய்யும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் பொருந்தி இறைவனின் மன்னிப்பை சிறிது நேரம் மௌனமாக கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் தற்பொழுதும் அன்னையான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனுக்கே
மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களிலே நீர் குடிகொள்வதாக வாக்களித்தீரே. உமது அருளால் எங்கள் இதயங்களை புதுப்பித்து நீர் தங்குவதற்கு ஏற்ற இல்லடமாக்கியருளும். மேலும் ஏதோ எங்களுடைய அன்பு தாய் குருசலின் அவர் விரும்பி கேட்ட பாவ மன்னிப்பை திருமகனின் புனித பாடுகளின் வழியாக அளித்தருள்வீராக. அவருடைய விண்ணக வாழ்வினுடைய 30ஆம் நாளை நினைவுகூருகிற நாங்கள் அவர் உம்மை நேருக்கு நேர் கண்டு இடையரா பேரின்பம் அடைவாராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15-20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ
அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, ஒன்றுமில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அன்பானவா அருளானவா, துயர்நீக்கி துணையாக நீ வாருமே, துயர்நீக்கி துணையாக நீ வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. பொருவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் வெறுத்தால் பரிதவித்து தவித்தால் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா
தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன்னரவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களோடு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குபவர் எவரும் தன் உள்ளத்தில் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு தேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம்.
நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவீன உலகம், நவீன மனிதர்கள் தான் நினைப்பதுதான் நடக்க வேண்டும், தான் எதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துகிறேனோ அவை அனைத்தும் வெற்றி பெற வேண்டும். அது நல்ல வழியாகவும் இருக்கலாம், தீய வழியாகவும் இருக்கலாம். ஆனால் எதை நினைத்தேனோ, எதை திட்டமிட்டேனோ அது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நவீன உலகம், நவீன எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே இன்றைய இறைவாக்கு ஆண்டவரின் கட்டளை ஒன்றே முதன்மையானது, ஆண்டவரின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ வேண்டும் என்ற கருத்தினை நமக்கு வலியுறுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகம் நன்மையும் தீமையும் நம் கண் முன்னே வைக்கப்படுகிறது. இந்த நல்லதையும் தீமையையும் அறிந்து நல்வழியில் நமது பயணத்தை தொடர தீய வழியை புறம் தள்ளிவிட்டு நேர்மையான வழியிலே நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள அழைப்பு விடப்படுகின்றது. எனவே தான் உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், நீரையும் நெருப்பையும் வைத்துள்ளார். நமக்கு நீரினுடைய தன்மை என்னவென்று தெரியும். நீர் எங்கெல்லாம் பாய்ந்தோடுகிறதோ அங்கெல்லாம் அது பசுமையை கொடுக்கின்றது, வளர்ச்சியை கொடுக்கின்றது, கனியை கொடுக்கின்றது, அது வாழ்வை கொடுக்கின்றது. தீயானது அழிவை குறிக்கின்றது. ஒரு பெரிய மரக்கட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது உறுதியான இரும்பாக இருந்தாலும் சரி, அந்த தீயிலே அந்த மரக்கட்டை வைக்கின்ற போது அந்த மரக்கட்டையின் தன்மை இழக்கின்றது. ஒரு பெரிய உறுதியான இரும்பாக இருந்தாலும் அதிகமான வெப்பத்தின் காரணமாக அது அந்த இரும்புக்குரிய தன்மையிலிருந்து அது அழிந்து போகின்றது. எனவே இந்த நெருப்பு அழிவை குறிக்கின்றது, நீரானது வாழ்வை குறிக்கின்றது, வளர்ச்சியை குறிக்கின்றது, மகிழ்ச்சியை குறிக்கின்றது. எனவே நமக்கு முன் நீரையும் தண்ணீரையும் வைத்துள்ளார், வாழ்வையும் இறப்பையும் வைத்துள்ளார். இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவரவரும் நீரையும் வாழ்வையும் தேர்ந்தெடுக்கின்றார். பொல்லாது எண்ணம் கொண்டோர், தீய எண்ணம் கொண்டோர், தீய வழியில் முன்னேற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் திட்டம் தீட்டுபவர்கள் இந்த நெருப்பையும் இந்த சாவுக்குரிய வழியையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். எனவே இந்த நல்லவையும் தீமையையும் அறிந்து செயல்பட இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக புனித பவுல் கொரிந்தியருக்கு திருமுகத்திலே மிக அற்புதமாக நாம் இறை ஞானம் கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகம் கொண்டிருக்கின்ற ஞானம், தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஞானம், அரசியல்வாதிகள் கொண்டிருக்கின்ற ஞானம், அரசியல் ஞானம், இவை அனைத்தும் வீண், அழிந்து போகும். இறை ஞானம் ஒன்றே நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இறை ஞானம் ஒன்றே நமது இறுதி நாளிலே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நிலையான ஒரு வாழ்வை கொடுக்கும் என்று சொல்லி இந்த இறை ஞானத்தை வேண்டி விரும்பி ஆண்டவரிடமிருந்து தூய ஆவியின் வழியாக பெற்றுக்கொள்ள
பவுல் மிகவும் அற்புதமான ஒரு அழைப்பினை நமக்கு விடுக்கின்றார். இந்த நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரம் சிறப்பாக ஆண்டவரின் மழை பொழிவை நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. மழை பொழிவினுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைய நற்செய்தியினை நாம் வாசிக்க கேட்டோம். மழை பொழிவினுடைய அந்த கட்டளையினுடைய தொடர்ச்சியான கட்டளையாக நாம் இன்றைய வாசகத்திலே கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய்யானை இடாதீர் என்று சொல்லி ஆண்டவரின் அன்பு கட்டளையின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு நமக்கு விடப்படுகின்றது. மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். ஆண்டவர் இயேசு இந்த யூத சட்டத்தை, அவர்கள் கொண்டிருந்த அந்த மனப்பான்மை, எவ்வாறு யூதர்கள் இந்த சட்டத்தை கடைபிடித்து வெளிவேடமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்பையும் மனித நேயத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக நமது செயல் அமைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டி இந்த மழைப்பொழிவை நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஆனால் யூதர்கள் இயேசுவுக்கு எதிராக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த அன்பு நெறியின்படி வாழ விடக்கூடாது என்ற ஒரு நிலையிலே தவறான ஒரு எண்ணத்தை அவர்கள் புகுத்த நினைத்த அந்த வேளையிலே மத்தேயு இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் அற்புதமான இந்த அன்பு கட்டளை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி சகோதர சகோதரிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாமல் வாழ வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி மத்தேயு இந்த நற்செய்தியின் வழியாக எடுத்துக் கூறுகின்றார். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று சொல்லி தம் சகோதர சகோதரிடத்திலே சினம் கொள்கிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். கொலை செஞ்சா மட்டும் இல்ல, சினம் கொண்டா கூட தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்று சொல்லுகின்றார். சினம் 3 நிலைகளிலே அது உருவெடுக்கின்றது. இதயத்தில், சிந்தனையில், நமது செயலில். இதயத்தில் உருவாகின்ற இந்த சினம் நாளுக்கு நாள் அது வளர்ச்சியுற்று நிரந்தரமான ஒரு பழிவாங்கும் ஒரு எண்ணம் கொண்ட மனநிலையிலை மனிதர் மத்தியிலே உருவாக்குகின்றது. சினம் சிந்தனையில் இருக்கின்ற பொழுது எப்ப, எந்த நேரம், எப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி மனிதர்கள் மத்தியிலே இந்த சினத்தின் வழியாக அழிவை நாம் தேடிக்கொள்கின்றோம். இந்த சினம் இதயத்திலும் சிந்தனையிலும் தோன்றியது செயலில் வெளிப்படுகின்றது. சகோதர சகோதரி மத்தியிலே நாம் தீமை செய்பவர்களாக, நன்மைக்கு பதிலாக, நல்லவற்றுக்கு பதிலாக, இறை ஞானத்திற்கு மாறாக நாம் மனித விருப்பத்தின்படி அழிவை வெளிப்படுத்தும் மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம். எனவே இந்த நல்ல நாளிலே சிறப்பாக நீதியையும் நேர்மையையும் தெரிந்து கொள்ள, வாழ்வை தெரிந்து கொள்ள, நாம் இறை ஞானத்தினால் ஆண்டவரின் ஒளியினால் நிரப்ப பெற்று அவரின் அன்பு கட்டளையின்படி அன்பின் பிள்ளைகளாக வாழ சிறப்பான ஒரு அழைப்பினை பெறுகின்றோம். இந்த வேளையிலே சிறப்பாக நமது தாய் குரு செலின் அவர்களது 30ஆம் ஆண்டு நினைவு நாள் திருப்பலியிலே பங்கேற்று அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்க நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். இந்த அருமையான நமது தாய் ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவருக்கு முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்ட போது வாழ்வை தேர்ந்து கொண்டார். நீரும் நெருப்பும் வைக்கப்பட்ட போது நீரை தேர்ந்து கொண்டார். எனவே தான் தனது பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சமுதாயத்தில் உள்ள அனைவர்களுக்கும் நன்மையை செய்தார், வாழ்வை கொடுத்தார். வளர்ச்சியை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக ஜெபித்து இந்த பிள்ளைகள் வழியாக திருச்சபை மென்மேலும் நற்பண்புகளில் வளர அவர் உதவியாக இருந்தார். இந்த தாயினுடைய சிறப்பாக அவரது இறுதி மாதங்களிலே, குறிப்பாக அவரது குடும்பத்தினர், பிள்ளைகள், 2 சகோதரிகள்
மற்றும் அவரது பிள்ளைகள் திரு ஜெரோம், திரு ஜேக்கப், திரு ஜஸ்டின் இவர்கள் இணைந்து அவரை பராமரித்து உணவளித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நிலைகளிலும் அவரோடு இருந்து இந்த விசுவாச பயணத்தை தொடர முழுமையாக நிறைவு செய்ய அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். திரு ஜேக்கப் அவர்கள் அவ்வப்பொழுது தன்னுடைய தாய்க்கு எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஜெபிக்க பள்ளியிலே என்னையும் மற்ற ஆசிரியர்களும் அவ்வப்பொழுது அவர் அழைத்தார். நாங்களும் இந்த ஜெபத்தோடு இணைந்து அவரது நல் மரணத்திற்காக அவர் இறுதி வரை ஆண்டவரின் விசுவாசம் நிறைந்த ஒரு விசுவாசியாக ஜெபத்திலே நாளும் ஆளுபட பலரும் இணைந்து ஜெபித்தோம். எனவே இவ்வாறு இந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக அமைய, ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பமாக அமைய, இந்த குடும்பம் நன்மையையும் தீமையையும் பகுத்தறிந்து இறை ஞானத்தால் வாழ்வை தெரிந்து கொண்டு நல்லதை செய்யும் ஒரு குடும்பமாக அமைய இவரது தாய் சிறப்பான ஒரு பயிற்சியினை அளித்திருக்கின்றார். எனவே இந்த தாய் குருசெலின் அவரது எடுத்துக்காட்டினை பின்பற்றி நாமும் நல்லதை தேர்வு செய்வோம். சினம் கொள்ளாது நம்முடைய அனுதின வாழ்விலே அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாக, வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக தூய ஆவின் ஒளியில் பயணிக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் வருவானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். தாழ்வுவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உடைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இயேசுவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களை இந்த நேரத்தில் எழுப்ப இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவும், இந்த திருச்சபையினுடைய தேவைகளுக்காகவும், இந்த சமுதாயத்தின் தேவைகளுக்காகவும், குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துகின்ற அன்னை குருசலின் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தின் கருத்துகள் நிறைவேறவும்
இப்பொழுது இறைவனிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்றவரே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் உமது அன்பை முன்னிறுத்தி செயல்பட்டு இவ்வுலகில் உமக்கு உகந்த இறையரசை வளர்ந்தெடுக்கும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ள வேண்டாம் என்றவரே, எங்கள் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளால் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழும் சகோதர சகோதரிகள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடன் வாழும் மனப்பக்குவத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவம் செய்ய எவரையும் அனுமதிக்காதவரே, கொலைவெறி, கோபம், சண்டை சச்சரவுகள் என பாவ வழிகளை பற்றி கொண்டு வாழும் மனிதர்களை உமது அன்பால் வழிநடத்தி மனமாற்றம் தந்து புது வாழ்வு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனித நேயத்தை இம்மண்ணில் கட்டி எழுப்பியவரே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளை சிறு வயது முதலே நல்ல பண்புகளில் வளர்த்து இவ்வுலகில் பாவ சூழ்நிலைகளை அன்பால் வென்றெடுக்கும் இளைய சமுதாயத்தை வளர்ந்தெடுக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு இறைவா, இந்த வாழ்வு என்பது நீர் கொடுத்த கொடை. அந்த கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எவ்வாறு ஒரே மகனை இந்த உலகிற்கு அளித்து இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தீரோ, அதே போல உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு இரக்கம் காட்டி பரிவுடன் உமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டிய அருள் வரங்களை தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்படியே எல்லாமலும் தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளுமாறு ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள எங்கள் இறைவா, உம் திருவுளப்படியே நாங்கள் இக்காணிக்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் அழியா வாழ்வினை தருமரும் மருந்தாகிட வேண்டும் என்றும், இதோ எங்கள் அன்பு தாய் குரூசலின் உயிர் நீத்த 30ஆம் நாளை நாங்கள் அவருடைய மீட்புக்காக நாங்கள் அளிக்கும் இவ்வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கருணையோடு ஏற்றருளும். இத்திரு நிகழ்ச்சியால் அவருக்கும் நிறைய வாழ்விலே பங்கருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனித இயல்பையே பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியை ஈடேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை மனிதர் முன் மாண்டுருவதை உணர்கின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் இணைந்து உமது பெருமையை பறை சாற்றி முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடமென வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது
அளிக்கப்படும் என் சரீரம். ஆண்டவே, உணவருந்தியபின் கிண்ணத்தை கையிலே எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் வியப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட குருசலின் என்னும் தாயை நினைவு கூர்ந்தரலாம். இவர் திருமுழுக்கின் வழியாக உம் திருமகளுடைய சாவில் அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தரலாம். மேலும் உயிர்த்து எழுவோம் என்னும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக அந்தோனி பிள்ளை அவர்களையும் இந்த குடும்பத்திலே மரித்த மற்ற எல்லோரையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க மது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே முக்குகந்தவர்களாக இருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையும் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். உட்கொள்ளுகிற நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ள இருக்கிற நம்முடைய திருவுடலும் ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காம். மது பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற அருமருந்தாக மாறிட அருள் புரியும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார் என்ற இந்த இயேசுவின் வார்த்தைகளில நம்பிக்கை வைத்து வாழ்ந்து
இன்று விண்ணகத்தில நம்முடைய தாய் முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிற இயேசு தெய்வம் இவர் என்று தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்திலே இறங்கி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் தெய்வ திருமதி ருசலின் அவருடைய விண்ணக வாழ்வினுடைய
30ஆம் நாள் நினைவும் இந்த நினைவேந்தல் நிகழ்வும் மற்றும் துயராற்று நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய குடும்பங்களின் சார்பாக நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். குறிப்பாக அருட்தந்தையர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். ஏதோ இந்த திருப்பலி முடிந்தவுடனே இந்த அன்னையை துயில் கொள்ளுகின்ற இடத்திற்கு சென்று நாம் அஞ்சலி செலுத்துகிறோம். முடிந்தவர்கள் அந்த கல்லறைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லது மற்றவர்கள் வீட்டிற்கு சென்று காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து அவருடைய உருவப்படத்தை நாம் அர்ச்சித்து அவருடைய பிரசன்னத்தை அந்த வீட்டிலே அந்த குடும்பங்கள் மத்தியில் நிலைநிறுத்துகின்ற திருச்சடங்கும் நடைபெறும். எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு இந்த துயராற்று நிகழ்விலே தயாரிக்கப்பட்டிருக்கிற விருந்திலும் கலந்து கொண்டு செல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையாகிய இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ விரும்பும் உம்முடைய ஒரே மகனை அளித்து அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி நல்கின்றோம். விண்ணக வாழ்வின் முன் சுவையான இந்த உணவை அருந்திய நாங்கள் உண்மையான வாழ்வை என்றும் நாடச் செய்தருளும். மேலும் எங்கள் அன்பு தாய் குருசலினுக்காக இத்திருப்பலியையும் மகத்துவ திருமுன் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இப்பலியின் வல்லமையினால் அவர் பாவம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்று முடிவில்லா பேரரசின் மகிழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பீதாசுதன் பரிசுத்த ஆவி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.
எங்கள் எல்லோருக்காகவும் நாங்களுக்காயிருக்கும் நற்கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.